வணக்கம். எனது பெயர் பிரக்ஞா விஜயேந்திரன். நான் மலேசியாவில் இருக்கிறேன். நான் இப்பொழுது அகில உலக தமிழ் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு தமிழ் கற்பதில் மிகவும் ஆசை. அது என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து வந்தது. ஒரு நாள் எனது அம்மா இந்த அகில உலக தமிழ் பள்ளியை அறிந்தார்கள். அதில் என்னை சேர்த்து விட்டார்கள். அங்கே தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு தமிழில் மிகவும் விருப்பம். அங்கே ராதிகா மேடம் ரொம்ப அன்பாகவும் இனிமையாகவும் இருப்பார்கள். தமிழ் மட்டும் இனிமையாக இல்லை, அங்கே கற்றுக் கொடுப்ப ஆசிரியரும் இனிமையானவர்கள். எனக்கு தமிழ் கற்பதில் மிகவும் பெருமை. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம். என் பேர் விஜயேந்திரன். நான் மலேசியாவில் இருக்கேன். நாங்கள் முதல்ல மலேசியா வந்ததுக்கு அப்புறம் எங்கே தமிழ் கற்றுக்கிறது, ஏன்னா எல்லா இடமும் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட தமிழ் இங்கே கற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராதிகா மேடம், அப்புறம் அகில இந்திய தமிழ் பள்ளி, இதை பற்றி கேள்விப்பட்டோம். நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறது அவளுக்கு மட்டும் பெருமை இல்லை, எங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை. இந்த பெருமையெல்லாம் ராதிகா மேடம், தமிழ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இதை தான் செய்யும். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் பசங்களை சேர்த்து விட்டால் மட்டும் போதும். ராதிகா மேடம் தமிழ் மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், அன்பு எல்லாத்தையும் அவங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு நீ போ அப்படின்னு நம்ம டெய்லி அனுப்புகிற மாதிரி கிடையாது. அந்த தமிழ் கிளாஸ் வரும்போது பிள்ளைங்களே ரெடியாகி இன்ட்ரெஸ்டாக போய் உட்காந்து கற்றுக்கிற அளவுக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வத்தை ராதிகா மேடம் பசங்களுக்கு அந்த சின்ன வயசில் ஒரு 4-5 வருஷமாக கற்றுக்கிறா அப்படின்னா நாங்கள் இதுவரைக்கும் எதுவுமே அவளை புஷ் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ கற்றுக்க சொன்னது கிடையாது. அவளுக்கே அது மேலே ஆர்வம் வர அளவுக்கு பாடங்கள் டீச்சர்கள் எடுக்கிறதுனால ஒன்று. ரெண்டாவது, இது வெறும் கிளாஸ் மட்டும் கிடையாது. ஸோ நிறைய வாய்ப்புகள், பாரதியார் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை வருஷம் எப்பயுமே நடக்கிற ஆண்டு விழாவாக இருக்கட்டும், படிக்கிறது மட்டும் இல்லாமல் நடனம், ஓவியம், சிலம்பம், பல கலைகளுக்கும் மாணவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கிது அவங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு. ஸோ ஒரு சின்ன வயசுலேயே அந்த மேடையோட ஃபியர் ஒன்று இல்லாமல் எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் போய் அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு நிறைய நடுவர்கள், தமிழ் சார்ந்த புலவர்கள் எல்லோரும் தமிழுக்கு ஆற்றணும் அவங்களுடைய என்னென்னலாம் அவங்க தமிழுக்கு பண்ணாங்க, பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது, அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பசங்க பண்ணும்போது இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு பெற்றோர்களுக்கு பார்க்கும்போதும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும், தமிழுக்கு பசங்க கற்றுக்கிறது மூலயமா எங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சதுக்கு ராதிகா மேடம், தமிழ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.